Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஆபிரகாம் ஒரு முச்சந்திக்கு வந்துட்டான் பாருங்க. 2 வழி இருக்கு, இப்போ 2த்துல ஒன்று செலக்ட் பண்ணணும். ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க, பிள்ளை பிறக்கல. கர்த்தர் சொல்றாரு பிறக்குன்றாரு, ஒன்றும் நடக்கல. மனைவி சொல்றா, ஒரு பேசாமல் ஒரு அடிமை பெண்ணை எடுத்து பிள்ளை பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் முடியாது, உனக்கு முடியும் இல்லை, பெற்றுக்கலாம், ஒரு அடிமை பெண்ணை வச்சு பெற்றுக்கலாம், நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிறா. மனைவி சொன்னபடி போகிறேன்ட்டு போயிட்டான். என்ன மாதிரி தீர்மானம் பாருங்கள், இருக்கிறதுலே ஒஸ்ட்டு தீர்மானம். ஏன்னா அதில் பெற்ற பிள்ளைனால 1000 தலைவலி. சுயமுயற்சியினால் உண்டான பிள்ளை, சுயமுயற்சியின் அடையாளமாய் அந்த பிள்ளை இருக்குது. மனுஷன் தன்னுடைய சுயமுயற்சியினால் தேவனை அடைய விரும்புகிற அந்த காரியத்தை அது காட்டுகிறது. இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறது, இப்படி ஒரு கிறிஸ்தவம் இருக்கிறது. கிரியை வலியுறுத்துகிற கிறிஸ்தவம். கிரியின் மூலமாக தேவனை அடைய முடியும், கிரியின் மூலமாக பரலோகம் போக முடியும், கிரியின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும். உன்னுடைய கிரியை தான் உன்னை ரட்சிக்கும். கிரியை போதிக்கிற மார்க்கம் ஒன்று இருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நீ அந்த கிரியை மார்க்கத்தில் போனீனா, அதான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க. அந்த மார்க்கத்தில் போனீன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே போகிற. சொந்த முயற்சினால் பிறந்த பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை? அடிமைக்கு பிறந்த பிள்ளை, அடிமை பிள்ளை அது. நீ அந்த மார்க்கத்தில் போனா, சொந்த முயற்சினால் ரட்சிப்பை பெற முடியும், அந்த ரூட்டில் போனீன்னா நீ அடிமையாயிடுவ அப்படிங்கிறாரு. அடிமையாக இருந்தனா எப்படி அடிமையாகிறோம்? எப்படி ஒரு மனுஷன் அடிமையாகிறான்? வேலையை செஞ்சு தான் ஆகணுன்றது தான் அடிமை. கிரியை செய்தால்தான் நடக்கும்ன்றது தான் அடிமை. ஒருத்தனுக்கு அடிமையாக போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி என்னங்க 8 மணி நேரத்தில் கரெக்டாக முடிச்சுக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஓவர் டைம் கிடைக்கும்னு பேசவே முடியாது. 8 மணி நேரம் இல்லைங்க, 24 மணி நேரமும் வேலை செய்கிறதுனால உளுந்து சாகிற வரைக்கும் வேலை செஞ்சு ஆகணும். எஜமானுக்கு தான் எல்லா உரிமை உங்கள் மேலே, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வேலை செஞ்சே ஆகணும், செஞ்சே சாகணும். எந்த உரிமையும் கிடையாது. லீவ் எடுக்க முடியாது, அப்படி இப்படி பேச முடியாது, எடுத்து பேச முடியாது, செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுதான் அடிமை. அடிமைத்தனம் உலகத்தில் இந்த காலத்தில் இருந்தது பாருங்கள். காசை கொடுத்து கத்திரிக்காய் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆளை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. செய்யணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது. அது சொல்கிறாரு, நீ அந்த கிரியை மார்க்கத்தில் போனீன்னா அடிமையாயிடுவப்பா. எப்படி அடிமையாவ? நிச்சயமாக நீ செஞ்சு நீ பெரிய யோகியன்றதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். எவனும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காமிச்சதே கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் கற்பனையின்படி நடந்து 100% அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. எவனும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டினது கிடையாது, இனிமேலும் எவனும் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. நீ பண்ண போறியா? எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனம் அது! செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அடிமைத்தனம். கிரியை செஞ்சே தான் ஆகணும், அதில் தான் நான் பிழைக்க முடியும், அதன் மூலமாக தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாக முடியும், அதன் மூலமாக தான் எனக்கு பரலோகம், அதன் மூலமாக தான் எனக்கு விமோச்சனம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் இந்த ரூட்டில் போனால் தேவனே என்னை ரட்சிக்கிறார், அவருடைய கிரியை என்னுடைய கிரியை இல்லை, அவர் என்னுடைய பாவங்களை தன் மீது சுமந்து எனக்கு ரட்சிப்பை சும்மா தர்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு தர்றாரு, அவருடைய கிருபை எனக்கு தருதுன்னு நம்பினீங்கன்னா அதுக்கு பேர் சுயாதீனம். அது உங்களை லிபர்ட்டிக்குள்ளே கொண்டு வந்து வருது. இப்போ வந்து டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுது. ஹலோ, அதனால் இப்போ கிரியெல்லாம் செய்ய வேண்டியதில்லைன்னு அவசியம் கிடையாது. இப்போ கிரியை செய்யாதீங்கன்னு அதில் சொல்லலை. நீங்கள் வந்து இப்போ அவருக்குள்ளே வந்துட்டதுனால, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுனால, முழுமையாக பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுனால் உங்களுக்கு அவருடைய கிருபை உண்டாயிருக்கிறது. இப்போ நற்கிரியை செய்கிறதுக்கு வேண்டிய பலனே உங்களுக்கு அவர் தர்றாரு. ஆகவே இப்போ நல்ல நற்கிரியை செய்ய முடியும். இதைத்தான் சொல்ல வர்றாருங்க அவர். நீ அடிமையாக விரும்புறியா, இல்லை சுயாதீனத்தை வச்சுக்க விரும்புறியா?
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். இப்போ வழங்குதா? நல்லா வழங்கும் பாருங்க. அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். மாம்ச முயற்சி, ஒரு மனுஷனுடைய முயற்சியினால் பிறந்தது. அது அவன் திட்டமிட்டு, அவன் அறிவை பயன்படுத்தி, அவனுடைய சரீர முயற்சியில் அப்படி பிறந்தது. அதில் கடவுளுக்கு இடமே கிடையாது. இவனே நடத்தி முடிச்சிட்டான். மாம்ச முயற்சி, மாம்சத்தின்படி பிறந்தாள். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞானம் அர்த்தம் உள்ளவைகள். இதில் ஒரு பெரிய அர்த்தமே அடங்கி இருக்கின்றார். என்ன அர்த்தம்? 2 விதத்தில் மனுஷர்கள் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஒருத்தன் தன்னுடைய சொந்த கிரியினால் வர்றான், இன்னொருத்தன் ஆண்டவருடைய கிருபையினால் வர்றான். 2 வழிகளில் வர்றாங்க, ஆண்டவர் அணுகிறாங்க. இஸ்மவேல் சொந்த கிரியினால் வர்ற அந்த மார்க்கம், ஈசாக்கு ஆண்டவருடைய கிருபையினால் உண்டானவன். இது 2 வித்தியாசமான வழிகளை குறிக்குதுன்றார். அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஆகார் அந்த அடிமை பெண் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரின்றார். அவங்க ஊர் எருசலேமை சொல்கிறாரு. யூதர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா எருசலேமில், அதை சொல்கிறாரு. ஏன்னா அங்கேருந்து தானே இந்த உபதேசம் வருது. ஒரிஜினல் எருசலேமிலேருந்து வந்தவங்க தான் அதை போதிக்கிறாங்க. சொல்கிறாரு, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. என்ன அந்த எருசலேமில் என்ன பிரச்சனை சொல்கிறார்? இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அந்த எருசலேமில் என்ன பிரச்சனைனா, அங்கே இருக்கவன்லாம் தன்னுடைய சொந்த முயற்சினால் கடவுளை அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறவன். அங்கே இருக்கிறவன்லாம் யூத மார்க்கம் அதை தான் போதிக்குது. சொந்த முயற்சியை போதிக்கிறது, சொந்த கிரியை போதிக்கிறது அப்படிங்கிறாரு. தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற அவர்கள் அந்த சந்ததி முழுவதும் அடிமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா தங்களுடைய சொந்த முயற்சியினாலே கடவுள் அடைய பார்க்குறாங்க. பவுல் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் பாருங்க. இதில் அதில் இருந்து வந்தவர். இவரும் அடிமைப்படுத்தத்தில் இருந்தவர். அவருக்கு தெரியுது என்ன மாதிரி அடிமைத்தனம். அது பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இப்போ கவனிங்க, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். இந்த ஊரில் இருக்கிற எருசலேம் அடிமைத்தனத்தில் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் சொந்த முயற்சியில் வர பார்க்குறான். எல்லாம் தன்னுடைய கிரியினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேணும்னு எதிர்பார்க்குறான். அதுதான் அவனுடைய மார்க்கமே. அதனால் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. செஞ்சே ஆகணும், அவன் தன்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா தொலைஞ்சான், நரகம்தான் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறான். அதனால் கிரியை நிம்மதியோடு செய்ய முடியாது, நிர்பந்தத்தினால செய்கிறான் அவன். மேலான எருசலேமோ, இப்போ வேற ஒரு எருசலேமை பேசுகிறாரு. அங்கே ஒரு எருசலேம் இருக்கின்றாரு. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இந்த எருசலேம் இவனில் பெற்று போட்டிருக்குது. அடிமை பண்ணி இஸ்மவேலை பெற்ற மாதிரி இந்த எருசலேம் இந்த யூதர்களை பெற்று போட்டிருக்குது. இவங்க எல்லாம் தன்னுடைய சுயகிரியினால் நீதிமான் ஆகணும்னு பார்க்குறான். அந்த மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நம்ம அங்கேருந்து பிறந்தவங்க ஏன்றார். இந்த எருசலேமுக்கு பிறக்கல, நம்ம அந்த எருசலேமுக்கு பிறந்தோம். அந்த எருசலேமுக்கு பிறந்தோன்னா என்ன அர்த்தம்? அந்த எருசலேமுக்கு பிறந்தோன்னா நம்ம அந்த ஊர் பிரஜைகள். அந்த ஊர் பிரஜைனா ஒவ்வொரு நாட்டு பிரஜைக்கும் அந்த நாட்டுக்குரிய உரிமைகள் ஸ்லாக்கியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சகல உரிமைகளும் ஸ்லாக்கியங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. பரலோக தகப்பன் நம்முடைய தகப்பன். அவர் நமக்கு சகல உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த பரம எருசலேம், அந்த மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நம்ம அங்கிருந்து உண்டானவர்கள். இது பெற்றதில்லை, நம்ம இதனால பிறக்கல, நம்ம அதனால பிறந்தோம். கடவுளுடைய வார்த்தை ஆவியானவர் நம்ம மறுஜன்மம் அடைந்தோம். அப்படி பிறந்தவர்கள், நாம் மறுபிறப்பு அடைந்தவர்கள். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக 27ஆம் வசனத்தில் துள்ளி குதிக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறார். இது விளங்குச்சினாலே நம்ம பூரிப்போம். 27ஆம் வசனத்தில் ஏசாயா 54:1 கோட் பண்ணுறாரு. அப்படியே ஏசாயா 54:1 போயிட்டார். அதை கோட் பண்ணுறார். கோட் பண்ணி சொல்கிறாரு, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே, அதாவது கனெக்ட் பண்ணுறாரு. அந்தபடி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இப்போ நான் சொன்னேன், அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலும்
அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியே, கடவுளுக்காக வாழ்கிறதுக்குரிய அந்த வல்லமையே எனக்கு இல்லை, பாவத்தை ஜெயிக்கிறதுக்குரிய வல்லமையே எனக்கு இல்லை, அது முடியவே முடியல, என்னால் எதுவுமே முடியல, நான் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற பாவியாக இருக்கிறவனே, பிள்ளை பெறாது இருக்கிற மலடியை, அதாவது நற்கிரிகளை உண்டாக்கவே முடியல, என்னுடைய சொந்த நற்கிரிகளால் என்னை நீதிமான் ஆக்கவே முடியல நிற்கிறியே, பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்திரு, சந்தோஷப்படு அப்படின்றாரு. நீ சந்தோஷப்படு, உன்னால் முடியலன்னு ஒத்துக்கிறியா? உனக்கு ரட்சிப்பு உனக்கு தான் அதுன்றாரு. நீ உணர்ந்துட்ட, உனக்கு தான் ரட்சிப்பு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, இதுதான் ஞான அர்த்தம். ஃபிகரேட்டிவாக பேசுகிறாரு. மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. கற்ப வேதனைன்னா என்னென்ன தெரியாது. இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு குழந்தையை கருவில் உருவாகி சுமந்து பெறுகிறதுனா என்னென்னு தெரியாது. அது உள்ள ஆவியானவர் கிரியை செய்து, கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்து, உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வாழ்க்கை மாறுறதுனா என்னென்னு அனுபவிச்சே இராத ஒருவனே கற்ப வேதனையே பெற்றதே கிடையாது. நீ அப்படிப்பட்டவனே, நீ ஆர்ப்பரி. ஏன் ஆர்ப்பரிக்கணும்? புருஷன் உள்ளவளை பார்க்கலாம். அநாத ஸ்திரீக்கே, புருஷன் இல்லாதவளுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல வர்றாரு? புருஷனுடைய உதவியை கொண்டு இயற்கையாக எல்லாரும் பிள்ளை பெறுறது போல அப்படி பிள்ளை பெறதை சொல்கிறாரு. அதாவது சுயமுயற்சியினால் நற்கிரிகளை செய்து, உங்களுடைய ட்ரைங் டு டூ யுவர் பெஸ்ட், உங்களால் முடிந்தது செஞ்சு எப்படியாவது நானே நீதிமான் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. புருஷன் உள்ளவளை பார்க்கலும்னா சுயமுயற்சியில் எடுத்து சுயமுயற்சியினால் தேவனுக்கு முன்பாக வந்து நின்ற முடியும் அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கலாம். அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு. அநாத ஸ்திரீக்கு தான் நல்ல சான்ஸ் இருக்குது நற்கனிகளை பிறப்பிக்கிறதுக்கு. கனிகள் இல்லாத மரம் போல இருக்கிற அநாத ஸ்திரீ இது பிறப்பிக்கவே முடியாது. கற்பம் செத்து போச்சு, புருஷனுடைய சரீரம் செத்து போச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அவளுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டவளை வெளிப்படும். அப்படிப்பட்ட ஆளை எடுத்து இந்த பெருகிற கிருபை, பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டுன்னு எழுதியிருக்கு பாருங்க. அந்த பெருகிற கிருபை பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவன், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான்ற கிடக்கிறவன், இவனை எவனும் ரட்சிக்க முடியாது, எவனும் சரியாக்க முடியாது, இவனுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறவனை கிருபை வந்து தூக்கி பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிறவனை, கற்ப வேதனையே பெற்றிராதவனை, ஒன்றும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவனை, புருஷன் இல்லாத ஒரு பெண் எப்படி பிள்ளை பெற முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன். சுயமுயற்சியே கிடையாது அவன்கிட்ட, சான்ஸே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது, நீ தான் நிறைய பிள்ளைய பார்க்க போகிற. ஹலோ, இப்போ வாசித்து பாருங்கள், வழங்கும் நல்லா. அப்படி எழுதி இருக்கிறதேன்றாரு. 54:1 எழுதியிருக்குது ஏசாயாவில். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 54:1 அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? ஏசாயா 54 கான்டெக்ஸ்ட் என்ன? ஏசாயா 53 என்ன? அங்கே தான் வருது, அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார், தமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கின அவர் மீது விழுந்தது. அதெல்லாம் அங்கே தான் வருது. இயேசுடைய சிலுவை மரணத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவை மரணம் உண்டாகிறதுக்கு முன்னால் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் விவரிக்கிறார். அப்படியே தத்ரூபமாக விவரிக்கிறார் இயேசுடைய சிலுவை பாடுகளை. 53ஆம் அதிகாரம் சிலுவை மரண பாடுகளை விவரிச்சுட்டு முடித்த உடனே 54:1 இப்படி துவங்குறாரு. எப்படி துவங்குறாரு? அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளை களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு. ஏசாயா 54 போனீங்கன்னா அங்கே இன்னும் நிறையா இருக்குது. இவர் அதுக்குள்ளே போகல, என்ன மாதிரியே பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவருக்கு டைம் இல்லை, போகல. இந்த ஒன்று அப்படியே கோட் பண்ணுறாரு. அப்புறம் பாருங்கள், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்தி, உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள்,
பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, ஷேமை பற்றி சொல்லுது பாருங்க, உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவையின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த முழு அதிகாரமே அற்புதமான வார்த்தைகள். எல்லாம் எதன் அடிப்படையில் சொல்லியிருக்குது? இயேசு 53ஆம் அதிகாரத்தில் மீட்பராக வர்ணிக்கப்படுகிறார். அவர் மீட்பை உண்டாக்குறதுனால இப்போ சொல்லுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அநாத ஸ்திரீ, அதாவது இயற்கையாக சுய முயற்சியினால் அடைகிற அந்த வெற்றியை காட்டிலும் இது பெரிய வெற்றியை உண்டாக்கும் உனக்கு. ஏன்னா அவருடைய கிருபையினால் உண்டாகிற வெற்றி, கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பு, அதுதான் நமக்கு உண்டாயிருக்குது. அப்போ கிருபையை பற்றிய அற்புதமான போதனை இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை சொல்லிவிட்டு கலாத்தியர் 4 எப்படி தான் முடியுது இல்லையா? முடிச்சுட்டு 5ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். சொல்லி முடிச்சுட்டு இப்படி சொல்கிறார், முடிகிறது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மெல்லாம் சாராளுடைய பிள்ளை மாதிரி அப்படிங்கிறார். சொல்லிட்டு, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதீங்கன்றார். அடிமைத்தனத்துக்குள்ளே போனீங்கன்னா ரட்சிப்பு நிச்சயம் போயிடும். கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாருங்கள உறுதியான நம்பிக்கை போயிடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், எல்லாம் போயிடும். நான் தகுதி இல்லை, நான் தூசி, நான் குப்பை, நான் பூச்சி, நான் புழு, அப்படி தான் வரும். அப்புறம் ஜெபம் அப்படி தான் வரும் பாருங்கள். ஜெபம் பண்ணுறதே பெரிய காரியமாக இருக்கும். அதுக்குள்ளே போகாத, சுயாதீனத்துக்குள்ளே வந்துட்டு விடுதலை ஆகிட்டேன், இந்த விடுதலையை காத்துக்கொள்ன்றாரு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த விடுதலைக்குள்ளே வந்துட்டேன், இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. நிறைய பேர் இந்த விடுதலையை வெறுக்கிறாங்க பாருங்கள். என்கிட்ட சிலர் சொன்னாங்க, நீ நரகத்தின் பிள்ளை. என்ன உபதேசம் இது? நீ எப்படி நல்லா இருப்பேன்னாங்க. இவங்க சொன்ன பிறகு தான் நல்லா இருக்கிறேன் இப்போது. என் முயற்சினாலும் நல்லா இருக்க பார்த்தேன், ஆனால் காத்துக்கிட்டேன் வாழ்க்கையில் ஒன்று, அந்த முயற்சி வெற்றி பெறவே ஈடாராது. அவருடைய அந்த அற்புதமான முயற்சி கல்வாரி சிலுவையில் அவருடைய கிருபை என்னை வாழ வைக்கிறது. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. ஆமென்.